அனைவருக்கும் வணக்கம். கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் வழங்கி வரும் நாடு அதை நாடு தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் நாடு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாடு, ஆசிய கண்டத்தில் இருக்கும் ஒரு நாடு. ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளான ஒரு நாடு. 800 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தின் 22% நிலப்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் உலக பேராளுமையின் ஆட்சியின் கீழ் ஒன்றுபட்ட ஒரு நாடு. ஆசிய கண்டத்தில் இருக்கும் மங்கோலியா நாட்டை பற்றி இன்று நாம் பார்க்க போகின்றோம். மங்கோலியா நாடு இன்று பெரும் அளவு புகழ் பெற்றிருப்பதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் டெமுஜின் என்ற இயற்பெயரை கொண்ட செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் 1206ஆம் ஆண்டு மிக பரந்த ஒரு புல்வெளி பகுதியை, சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கும் ஒரு புல்வெளி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த பல்வேறு பழங்குடி மக்களை ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு போர்க்களை பயிற்றுவித்து அவர்களுக்கு வாழும் முறையை கற்று கொடுத்து அவர்களை உலகம் முழுவதும் படையெடுக்க அனுப்பி ஆசியா ஐரோப்பா கண்டத்தின் பெரும்பகுதியை தனது ஆளுகைக்கு கீழ் வெகு விரைவில் கொண்டு வந்தவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளில் அவர் உருவாக்கிய மங்கோலிய பேரரசு என்பது அவரது பேரன் குப்லாய்கான் காலத்தில் சீனாவையும் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து ஒரு யுவான் வம்சம் என்ற ஒரு அரச வம்சத்தையே உருவாக்கி மிக பெரும் அரசராக பரிணமித்தவர் செங்கிஸ்கான். இந்த செங்கிஸ்கான் உருவாக்கிய மங்கோலியா சீனாவை ஒரு காலத்தில் உள்ளடக்கி இருந்தாலும் அதை அடுத்து வந்த 200-300 ஆண்டுகளில் சீனாவையும் இழந்து, சீனாவிடமும் தன்னை இழந்து 1921ஆம் ஆண்டு விடுதலை பெறும் வரை அது சீன ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. 1200-300 வாக்கில் அங்கு புத்த சமயம் மிக பெருமளவு பரவியதாக சொல்கிறார்கள். ஆனால் நம்மிடம் இருக்கும் சில வரலாற்று தரவுகளை வைத்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய மக்களுடன் புத்த சமயத்தின் காரணமாக தொடர்பு கொண்டிருந்த ஒரு இனக்குழு மங்கோலியர்கள் என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மங்கோலியர்களே இமயமலையின் வடக்கு பகுதியிலிருந்து மங்கோலியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்றும் ஒரு காரணம் சொல்கிறார்கள். திபெத்திய புத்திசம் அங்கு மிகவும் பரவலாக பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது, இப்பொழுதும் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மங்கோலியா ஒரு பக்கம் வடக்கே ரஷ்யா, தெற்கே சீனா என்ற 2 பெரும் நாடுகளின் இடையில் இருக்கும் நிலத்தால் சூழப்பட்ட, கடற்கரையோ அல்லது நீர்நிலையோ எல்லையாக இல்லாத மிகப்பெரிய நாடாகும். இதைவிட மிகப்பெரிய லேண்ட்லாக்டு நாடு என்று கசகஸ்தானை சொல்வார்கள். ஆனால் கசகஸ்தானின் ஒரு பகுதியும் காஸ்பியன் கடல் இருப்பதால் கடல் என்ற எதுவுமே இல்லாத மிகப்பெரிய நாடு உலகத்தில் மங்கோலியா என்று நாம் சொல்லலாம். இந்த மங்கோலிய நாட்டின் தலைநகரின் பெயர் உலான் பத்தார் என்பது. இந்த உலான் பத்தார் என்ற தலைநகரில்தான் இந்த நாட்டின் 50% மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பரப்பளவு ஏறத்தாழ 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஒப்பிட்டு நோக்க வேண்டுமானால் இந்தியாவுடைய பரப்பளவில் பாதி பரப்பளவு உள்ள ஒரு நாடு. மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 35 லட்சம் பேர். அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2 பேர் தான் இங்கு வசித்து கொண்டிருக்கிறார்கள் சராசரியாக. என்ன காரணம் என்றால், இந்த நாட்டின் நிலப்பகுதி முழுவதும் மலையாகவோ பீடபூமியாகவோ பாலைவனமாகவோ மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற இடமாக இருக்கிறது. இந்த 35 லட்சம் மக்கள் தொகையில் ஏறத்தாழ 15-16 லட்சம் மக்கள் இந்த நாட்டின் தலைநகரான உலான் பத்தாரில் தான் வசிக்கிறார்கள். இந்த நாடு 1921இல் விடுதலை பெற்றாலும் 1924இல் அப்பொழுது சோசலிச குடியரசாக இருந்த சோவியத் நாட்டின் ஒரு அண்டை நாடாக, சோவியத் நாட்டின் ஒரு சேட்டலைட் கண்ட்ரி என்று சொல்வார்கள், அதை போல
சோவியத் நாட்டோடு இணையாத ஆனால் சோவியத் ஆட்சி முறையை பின்பற்றிய ஒரு சோசலிச குடியரசாக ஏறத்தாழ 70 ஆண்டுகள் இருந்தது. சோவியத் வீழ்ந்த பிறகு 1990க்கு பிறகு இதற்கு சுதந்திரம் கிடைத்தது. 1992இல் புதிய அரசியலமைப்பு வந்தது. அதன் பிறகு சோஷலிச குடியரசு காலத்தில் மறைந்திருந்த சமயம் என்பது ஒரு புத்துயிர் பெற்று புத்த சமயத்தினர் மீண்டும் பரவலாக வெளிப்பட்டு புத்த சமயத்தை பின்பற்றத் தொடங்கினார்கள். இந்த நாடு சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கும் லேண்ட்லாக்டு கண்ட்ரி என்று சொன்னேன். அதனால் இந்த நாட்டினுடைய பெரும்பகுதி பொருளாதாரம் சீனாவை அண்டியே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏறத்தாழ 70% மேலான இறக்குமதிகள் சீனாவில் இருந்து வருகிறது. சீனா ரஷ்யா 2 நாடுகளும் மாறி மாறி மங்கோலிய நாட்டின் ஆதிக்கத்தில் வைத்திருந்தன. சுதந்திரம் கிடைத்த பிறகு கடந்த 30-35 ஆண்டுகளில் இந்த நாடு பல்வேறு அரசியல் புரட்சிகளையும் அரசியல் குழப்பங்களையும் சந்தித்து கொண்டு ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைத்து கொள்ள பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்கு குர்ரால் என்று பெயர். அதில் ஏறத்தாழ 76 உறுப்பினர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். புதிய ஒரு மாற்றத்தின்படி இன்னும் ஒரு 50 உறுப்பினர்களை சேர்த்து 126 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்கி அந்த நாடாளுமன்றத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர், பிரதமர் இவர்களும் இருப்பதாக இந்த நாடு இதனுடைய அரசமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் நான் சொன்னேன் பாலைவனமும் பீடபூமியும் குளிர் பிரதேசமும் இருக்கின்ற ஒரு நாடு என்று. இந்த நாட்டின் வெப்பநிலையை நீங்கள் பார்த்தால் -40°C +40°C வரை என்றால் வருடத்தின் சில காலங்களில் கடும் குளிர் இருக்கும், சில இடங்களில் கடும் வெயிலும் இருக்கும். மேய்ச்சல் நிலம்தான் பெரும்பாலான பகுதி. 71% இந்த நாட்டில் மேய்ச்சல் நிலம்தான். விவசாயம் பெருமளவு எதுவும் செய்ய முடியாது. இந்த நாட்டின் மக்களுடைய உணவு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே இவர்களது உணவே ஸ்டாப்பிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிரதான உணவுங்கிறது அரிசி, வட இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் பிரதான உணவு என்பது கோதுமை. இதை போல் ஆசிய நாடுகளில் பெரும்பாலான கிழக்காசிய நாடுகள், நீங்கள் சீனா, தாய்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அரிசி தான் பிரதான உணவு. ஆனால் மங்கோலியாவில் பிரதான உணவு என்பது அரிசியோ கோதுமையோ இல்லை, செம்மறியாடு, இளம் செம்மறியாடு, செம்மறியாட்டு குட்டியின் கறி தான் அவர்களுடைய பிரதான உணவு. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய தட்பவெப்ப சூழ்நிலை, கடும் குளிர், அவர்களுக்கு போதுமான அளவு வேளாண்மை செய்ய முடியாது, காய்கறிகளை பயிரிட முடியாது. இந்த நாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டால், ஏன் இவர்களது பிரதான உணவு லேம்ப் எனப்படும் ஆட்டுக்குட்டிகள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 35 லட்சம் என்று சொன்னேன். இந்த நாட்டில் இருக்கின்ற கால்நடைகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 6 கோடி. 20 மடங்கு, ஒவ்வொரு மனிதருக்கும் 20 கால்நடைகள் இந்த நாட்டில் இருக்கின்றன. அப்போது அதற்கேற்ற மாதிரி தான் அவங்களோட பிரதான உணவுமே இருக்கும். குளிர் பிரதேசம், கோபி பாலைவனம் என்பது கடும் குளிர் பாலைவனம். அங்கு வாழ்வதற்காக அவர்களுக்கு இது போன்ற உணவு முறை தேவைப்படுகிறது. இந்த நாட்டினுடைய புத்த சமயத்தினர் திபெத்திலிருந்து சென்றவர்கள், இந்தியாவோடு தொடர்புடையவர்கள் என்று சொன்னேன். இந்த நாட்டினுடைய கொடியில் ஒரு விசித்திரம் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய கொடி செங்குத்தாக இருக்கின்ற 3 பட்டைகள், சிவப்பு, நீலம், சிவப்பு என்று 3 பட்டைகள் இருக்கின்ற கொடி. இதில் இடது பக்கமாக இருக்கின்ற முதல் சிகப்பு பட்டையில் 5 சின்னங்கள் வருகின்றன. இந்த சின்னங்களை அவர்கள் சோயாம்போ என்று மங்கோலிய மொழியில் அழைக்கிறார்கள். சோயாம்போ என்பது வடமொழியில் உள்ள சுயம்பு என்ற பொருளிலிருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சின்னங்களில் இருப்பது என்னவென்றால் சூரியன், நிலா, பூமி, பிறகு அந்த இன் யாங் என்று கருப்பு வெள்ளை அமைந்த ஒரு வட்டம், இதையெல்லாம் சேர்ந்த ஒரு சின்னம். நட்சத்திரங்கள் இருக்கின்றன, சொர்க்கத்திற்கான கதவு இருப்பது போன்ற ஒரு அமைப்பு. இது போன்ற சின்னங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு அதனுடைய கொடியில் வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய அரசு சின்னம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முக்கிய இடம் வகிப்பது குதிரை. ஏனென்றால் நான் முன்பே சொன்னேன் மேய்ச்சல் நிலம் அதிகமாக இருக்கின்ற நாடு என்று. இவர்களுக்கு இன்று வரை கூட பிரதான போக்குவரத்திற்கான
ஒரு வழி சாதனம் என்பது குதிரை தான். குதிரை என்பது இவர்களது வாழ்க்கையோடு ஒன்றி பின்னி பிணைந்த ஒரு உயிரினம். இவர்களுடைய தினசரி வாழ்க்கையில் குதிரை இல்லாமல் இவர்களால் வேறு எதையும் நினைத்து பார்க்க முடியாது. அப்படி குதிரைகளோடு வாழ்ந்தவர்கள். செங்கிஸ்கான் 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவையும் ஐரோப்பாவையும் படையெடுத்து வெல்வதற்கு அவர்களது குதிரையை பயிற்றுவிக்கும் திறனும், குதிரையை ஓட்டும் திறனும், குதிரையை சமாளிக்கும் திறனும் தான் ஒரு காரணம் என்று சொல்வார்கள். அப்படி இவர்களுடைய வாழ்க்கையோடு இணைந்தது குதிரை. குதிரை ஏற்றம் கற்றுக்கொள்வது என்பது இங்கு ஒரு மிகப்பெரிய விளையாட்டு போட்டி. இந்த நாட்டில் நாடம் என்று ஒரு திருவிழா நடக்கும். அது அந்த நாட்டினுடைய கோடை காலத்தில் ஜூலை மாதத்தில் இப்பொழுது 11, 13 தேதிகளில் 3 நாட்கள் அந்த திருவிழா நடத்துகிறார்கள். இது ஒரு தேசிய திருவிழா. இந்த திருவிழா சோஷலிச குடியரசு வந்த பிறகு இந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் கொண்டாடப்பட வேண்டும் என்று கடந்த 100 ஆண்டுகளாக இப்படித்தான் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் நிறைய விளையாட்டு போட்டிகள் இருக்கும். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நமது தமிழ்நாட்டில் நமது பொங்கல் திருவிழா நடத்துவது போல அதற்கான ஒரு விளையாட்டு போட்டிகள், குதிரைகளோடு சேர்ந்து போட்டிகள், இளைஞர்களுக்கான விளையாட்டு போட்டிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள், ஆட்டம் பாட்டம் நடனம் இசை இப்படி எல்லாம் இணைந்த ஒரு தேசிய திருவிழாவாக இந்த நாடம் என்ற திருவிழாவை இங்கு கொண்டாடுகிறார்கள். இதில் இன்னொரு அழகிய விளையாட்டு ஒன்றை வைத்திருக்கிறார்கள். எலும்பு எறிதல் என்று ஒரு விளையாட்டு வச்சுருக்கிறாங்க. அதை ஷாகான்னு சொல்லுவாங்க. அந்த ஷாகாங்கிற விளையாட்டு எலும்பை ஒரு எலும்பை நிற்க வச்சு இன்னொரு எலும்பை எரிஞ்சு அந்த எலும்பை கரெக்டாக தாக்குறது. இதுக்கு ஷாகா அப்படின்னு பேர். இந்த விளையாட்டுமே அங்கே ரொம்ப ஒரு மிகவும் முக்கியத்துவமான ஒரு விளையாட்டு. இன்னொரு முக்கியமான விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் மங்கோலிய மல்யுத்தம். மங்கோலிய மல்யுத்தம் என்பது மிக ஒரு சிறப்பான மல்யுத்த வகை. இவர்கள் இந்த மல்யுத்தம் ஏறத்தாழ 7000 ஆண்டுகளாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதாவது மனிதர்கள் நாடோடிகளாக திரிந்த காலத்தில், வேளாண்மை செய்வதற்கு முன்பே இருந்த ஒரு காலத்தில் கூட இந்த மல்யுத்தம் இருந்திருக்கிறதாக அவர்கள் நம்புகிறார்கள், சொல்கிறார்கள். மிக பழமையான ஒரு விளையாட்டு என்று. மங்கோலிய மல்யுத்தம் மிகவும் சிறப்பான ஒரு விளையாட்டு. ஒரே ஒரு பிரச்சனை, இந்த நாட்டினுடைய தலைநகரத்தில் இந்த உலான் பத்தார் கடும் குளிர் காரணமாகவும் பனியின் காரணமாகவும் இதனுடைய காற்று மிகவும் சீர்கெட்டு இருக்கின்ற ஒரு மாசுபட்ட ஒரு காற்று. உலகத்தில் மிக மோசமான காற்று சூழ்நிலை நிலவும் தலைநகரங்களில் உலான் பத்தாரும் ஒன்று. இருந்தாலும் 50% மக்கள் அந்த நகரத்தில்தான் வசிக்கிறார்கள். 22% ஜிடிபி இங்கு சுரங்க தொழிலிருந்து வருதுங்க. இது தாமிரம், நிலக்கரி, அப்புறம் மாலிப்டினம் அப்படின்னு ஒரு தனிமம், டங்ஸ்டன், தங்கம் இதெல்லாம் எடுக்கிற சுரங்க தொழிற்சாலைகள் இங்கு நிறைய அமைந்திருக்கின்றன. இந்த பெரும்பாலான சுரங்க தொழிற்சாலைகளை சீனாவும் ஒரு குறிப்பிட்ட அளவு ரஷ்யாவும் இந்த சுரங்கங்களிலிருந்து தேவையான தாதுக்களை எடுப்பதற்கான தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவோடு இந்த நாட்டுடைய தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீனா ரஷ்யாவுக்கு அடுத்து இந்தியா என்பது அவர்களுடைய 3வது அண்டை நாடு, முக்கியமான அண்டை நாடு, ஒரு 3rd பார்ட்னர் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. நம்ம உலான் பத்தாரில் இருக்கிற இந்திய தூதரகமுமே இதை அங்கீகரித்து நாங்கள் இவங்களோட 3வது முக்கியமான நாடு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், இவங்களுக்கு தேவைகளில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பங்காளி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் சமய ரீதியாகவும் புத்த சமயத்தை கிட்டத்தட்ட 50% மேற்பட்டவர்கள். இந்த நாட்டுடைய மக்கள் தொகையில் எல்லாருமே மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த மங்கோலிய இனத்தில் 53 பேர் சமயம் சார்ந்தவர்கள். ஏறத்தாழ 50% புத்த மதத்தையும் ஒரு சில சதவீதங்கள் அந்த நாட்டின் பழமையான ஷாமனிசம்ங்கிற ஒரு மதத்தையும், 1% அந்த மாதிரி இஸ்லாம் மதத்தையும் பின்பற்றுறவங்க இருக்காங்க. மீதி 45% மேற்பட்டவர்கள் சமயம் சாராதவர்கள். அது சோஷலிசம் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த 70 ஆண்டுகளில் அவர்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சமயத்தை துறந்தவர்கள். ஸோ பாதி மக்கள் சமயம் இல்லாதவர்கள், பாதி மக்கள் புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் பொதுவாக கொள்ளலாம். இந்த புத்த மதம் இந்தியாவிலிருந்து வந்ததனால் அவர்கள் இந்தியாவோடு ஒரு நெருக்கமாக ஆன்மீக தொடர்பு இருப்பதாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை மிக முக்கியமான ஒரு அண்டை நாடாகவும் ஒரு முக்கியமான வணிக கூட்டாளியாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
நம்ம இந்தியா இவங்களோட 4D அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி இவங்களோட தொடர்புகளை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது 4D அப்படிங்கிறதுனா என்னென்னா, ஒன்று வந்து தர்மா, இன்னொன்று வந்து டெமோக்ரஸி ஜனநாயகம், மூன்றாவது டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப். அவங்க நாட்டில் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் கட்டுறதில் இந்தியாவுடைய பங்களிப்பு இருக்குதுங்கிறாங்க. மங்கோலியா நாட்டின் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை நிறுவுறதில் இந்தியாவுடைய பங்கு பெருமளவு இருந்தது. சமீபத்தில் இப்போ தான் அதை திறந்து வச்சாங்க. ஸோ டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப்பு. 4வது டி வந்து டிஜிட்டல் டெவலப்மெண்ட்டில் இந்தியா மங்கோலியாவோட சேர்ந்து இணைந்து கோஆப்ரேட் பண்ணி அவங்க நாட்டுடைய டிஜிட்டல் டெவலப்மெண்ட்டுக்காக எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு இந்தியாவோட முக்கியமான தொடர்பில் இருக்கிற ஒரு நாடு. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் 1950களிலேயே சோஷலிச நாடுகளை தாண்டி ஒரு நல்லுறவை மங்கோலியாவுடன் வளர்த்த முதல் நாடு இந்தியா தான். இடைப்பட்ட காலகட்டத்தில் சீனா மங்கோலியா எங்களுடைய பகுதி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்த ஒரு காலமும் உண்டு. ஆனால் கடந்த 70-75 ஆண்டுகளாக இந்தியா அவர்களோடு தொடர்ந்து ஒரு நல்லுறவை வளர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு மிக பெரிய வேளாண்மையை ஒத்து இருந்தாலும், பெரும் தொழிற்சாலைகள் வளராமல் இருந்தாலும், மிக கடினமான தட்பவெப்ப சூழ்நிலையில் மக்கள் வசிப்பதற்கான இடங்கள் குறைவான, வளம் குறைந்த ஒரு நாடாக இருந்தாலும், மிக குறைவான எண்ணிக்கையிலான மக்கள் இங்கு வசித்து வந்தாலும் அவர்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியும். நாடோடி குழுக்களை அனைத்தையும் ஒன்றுபடுத்தி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்கி அவர்கள் பல செஞ்சுரிகள், நூற்றாண்டுகள் பலரது ஆதிக்கத்தில் இருந்தாலும் அவர்களது தனித்தன்மையை அவர்கள் வளர்த்து கொண்டு தொடர்ந்து உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் வகிக்கும் ஒரு இனமாக மங்கோலிய இனமும் ஒரு நாடாக மங்கோலியாவும் விளங்கி வந்து கொண்டிருக்கிறது. மங்கோலியா என்பது விடுதலை பெற்ற தனி நாடாக மாறி 30 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் அந்த நாட்டினுடைய வரலாறும் அந்த நாட்டினுடைய புவியியல் அமைப்பு வளங்களும் அந்த நாட்டு மக்களுடைய பண்பாடும் பழக்கங்களும் நாம் அறிந்து அவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களை மதிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். மங்கோலியா என்பது மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுகள் படிப்பவர்களுக்கும் ஒரு மிக அதிக தகவல்களை கொண்டிருக்கின்ற ஒரு தகவல் சுரங்கம் அந்த நாடு என்று நாம் சொல்ல முடியும். இறுதியாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், இருந்தாலும் சொல்கிறேன். உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களில் 7இல் ஒருவர் மங்கோலிய ஜீன்களை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம் என்றால், 800 ஆண்டுகளுக்கு முன்பு டெமுஜின் என்ற செங்கிஸ்கான் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொழுது மங்கோலிய இனம் உலகம் முழுக்க, அப்போது இருந்த உலகம் முழுக்க பரவியது. அதனால் 7இல் ஒருவருக்கு மங்கோலிய ஜீன் இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இங்கு வந்த இந்தியாவின் உலகத்தின் மிக சிறந்த ஒரு பெரும் பேரரசு, ஒரு பணக்கார பேரரசு என்று முகலாய பேரரசை உலக வரலாற்று அறிஞர்கள் பட்டியலிடுகிறார்கள். முகலாய பேரரசின் ஒரு பக்கமான ஜீன் வந்தது மங்கோலியாவிலிருந்து தான். முகலாயர் என்பதற்கான அடிப்படையே மங்கோலியா என்பதிலிருந்து வந்தது தான். பாபருடைய முன்னோர்கள் மங்கோலியாவையும் மத்திய ஆசியாவையும் சேர்ந்தவர்கள். ஆக மங்கோலியா என்பது பழம்பெருமை கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க, இங்கு 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற ஒரு சில குகை ஓவியங்களை கூட கண்டெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாடு. அந்த நாட்டை பற்றி இன்று சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.